சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சூப்பர் பெட் பிரமானியா செஸ் கிளாஸ்கில் சுற்று 6லிருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீக்லி கிளப் செஸ் டோர்னமெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரமும் ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து பங்கேற்கலாம். ப்ளஸ் வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த கேம் பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அலிசா ஃபெரூஷாவுக்கும் வெஸ்லே சோவுக்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குயிக் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில், அதுவும் சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் நடக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு கேம் தான் இது. ஸோ ஒரு சீக்கிரமாகவே ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு ஒயிட் பீசஸ் அலிசா வந்து கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே ஓப்பனிங் வைஸ் நம்ம இமீடியட்டாக இங்கே நிம்சோ இண்டியன் வந்து பார்க்குறோம். வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த A3ன்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலாக F3 விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாமிஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க இதை. பட் A3 வந்து வேகமாக விளையாடுறதுனால இது அக்சலரேட்டட் ஜாமிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ B6 அதுக்கப்புறம் F3. ஸோ ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நம்ம சென்டரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு. ஸோ D4 இந்த மாதிரி C பான் மூலயமா D5 கண்ட்ரோல் பண்ணுறோம். பட் பிளாக் வந்து சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அக்சலரேட்டட் ஜாமிஸ் வேரியேஷன் அல்லது பொதுவாக ஜாமிஸ் வேரியேஷனோட ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா F3 வச்சு ஒரு ஹியூஜ் சென்டர் வந்து டெவலப் பண்ணுறது தான். ஸோ நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பிஷப் A6ம் ஒரு ஆப்ஷன் தான். ஜஸ்ட் வந்து இந்த பானுக்கு இமீடியட்டாக வந்து ப்ரெஷர் பண்ணுறது. அடுத்து நைட் C6 ஃபாலோடு பை நைட் A5. இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கேம் பிளான். ஸோ நைட் C6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் E4க்கு அப்புறம் நைட் A5. ஸோ அந்த பானுக்கு ஒரு ப்ரெஷர். இமீடியட்டாக அந்த பானை வந்து முன்னாடி புஷ் பண்ணிடுறாரு C5. ஸோ C5 புஷ் பண்ண உடனே இந்த பொசிஷனில் வந்து நம்ம இந்த பானை வந்து இக்னோர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக இக்னோர் பண்ணலாம். இக்னோர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் H6 விளையாடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ் ஆஃப் டாஸ்கர் பிஷப் இருக்குன்றதுனால இந்த பின் ரொம்ப அநாயகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி நம்ம வந்து H6 விளையாடிட்டு எக்ஸாம்பிள் அவங்க நைட்டு டெவலப் பண்ணுவாங்க. லைக் நைட் H3 அண்ட் தென் நம்ம ஐ திங்க் வி கேன் சிம்பிளி கேசல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து கேப்சரும் பண்ணலாம். ஏன் வந்து இந்த கேப்சரை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து நம்ம உருவாகுது. அதே போல் இந்த இடத்துல வந்து ஒயிட் திரும்ப வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வெட்டினாங்கன்னா ரொம்ப அக்லியான ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளாக் இன்ஃபேக்ட் வந்து பெட்டராக இருப்பார் த்ரூ அவுட் த கேம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லாங் டைம் வீக்னஸஸ். பட் இந்த கேம் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பானை வந்து திரும்பவும் சேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ தட் அவருக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து ஏற்படாது. ஏற்கனவே வெஸ்ட்லே வந்து ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. ஆனால் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இப்போதைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் லேகிங்கில் இருக்காங்க. பட் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இங்கே அலிசா ஃபெரூஷா வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டில் லீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். C takes D4 அதுக்கப்புறம் C takes D4 ஓகேங்களா. ஸோ சென்டர் சூப்பரான ஒரு சென்டர் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சென்டரை உடச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவர் C5 விளையாடுறாரு. அதுக்கு பதில் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த H6ஓ அல்லது கேஸ்லிங்கோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா C5 விளையாடி ரொம்ப லாஜிக்கலான ஒரு கண்டினியூஷன். இதில் எதுவும் நம்ம வந்து மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. பட் ஆஃப்டர் D takes C5 இந்த பானை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டாஸ் ஸ்கொயர் வீக்னஸஸ் வந்து ஹெவியாக இருக்குது. நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் ஆஃப் டாஸ் ஸ்கொயர் பிஷப் இருக்குன்றதுனால இந்த இடத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்லே ஸ்லோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக போக ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் இந்த பொசிஷனில் வந்து H6 ஃபாலோடு பை கேஸ்லிங் அல்லது கேஸ்லிங் ஃபாலோடு பை H6 இப்படி மாற்றியும் விளையாடலாம். பட் கேஸ்லிங் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக பிஷப் G5 வரும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் ப்ரொஃப்ளாக்டிக்காக H6 விளையாடிட்டு கேசல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அவர் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசனை பண்ணியிருந்திருக்கலாம். பட் C5 கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ D/C5 அதுக்கப்புறம் டாஸ்கர் வீக்னஸஸ் இருக்குது. கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணினதுக்கப்புறம் பிஷப் டு F4 ஐடியா வந்து பிஷப் D6. ஸோ வந்து நைட்டை வந்து பார்த்திங்கன்னா B7 ஸ்கொயரில் அண்டர் டெவலப்பிங் பண்ணி ஃபென்ஷட்டோ பண்ணி அந்த ஸ்கொயரை வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. இந்த பொசிஷனில் வந்து அதை விட பெட்டர் சாய்ஸ் நம்ம எதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லவும் முடியாது. மேபி ரூக் E8 ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து பானை புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த D6 வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் வீக்னஸ். அண்ட் ஒன்ஸ் நம்ம இந்த பானை புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா D7 வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் பான் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிளாக் வந்து ஆல்ரெடி லூசிங் பொசிஷனில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ நைட் B7 அதுக்கப்புறம் குயின் D4 குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நைட்டு அட்டாக் பண்ண அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரூக் E8 நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் A5 செக்கு. நைட் C3 வச்சு பிளாக் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனில் இன்னொரு பானை இப்போவும் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து சரியான நகர்வும் கூட. குயின்/C5 விளையாடுறது தான் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். பட் கேமில் வந்து அவர் A6 விளையாடுறாரு. அதுக்கு பதில் குயின்/C5 விளையாடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும்.
நைட் A6 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ். இன்ஃபேக்ட் இதில் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக தான் இதை வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மேபி நம்ம ரூக் B8 லெட்ஸ் சே பிஷப் E2ன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஈவன் ரூக் வந்து நம்ம B8 ஸ்கொயருக்கு கொண்டு வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, A6 விளையாடிடுறாரு. ஏன்னா A6 வந்து ரொம்ப முக்கியமான மூவ் இந்த இடத்துல லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது. ஏன்னா நைட்டு வந்து உள்ளே வர்றது இன்னும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் நம்ம குயினை ட்ரேட் பண்ணும்போது. ஸோ ஃபோர்க்கிங் பொசிஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த D6, அதனால் வந்து அந்த B5 செக்யூர் பண்ணுறதுக்கு A6 வந்து விளையாடுறாரு வெஸ்லே. அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ பிஷப் E3 போட்டு அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் இன்ட்டு A3 விளையாடுறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து திரும்ப இந்த பானை கெட் ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ரூக்கை கனெக்ட் பண்ணுறது, இந்த 2 பீஸை கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி. ஸோ அதனால் D6 இஸ் த டாப் ரெக்கமெண்டட் மூவ் என்ஜின் பை என்ஜின். அதுக்கப்புறம் C இன்ட்டு D6 விளையாடணும் அப்படின்னா நைட் இன்ட்டு D6. அண்ட் தென் இந்த மாதிரி E5 வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு ஃபோர்க் மாதிரி. பட் இதை விட பெஸ்ட் மூவ்ஸ்லாம் இருக்குது, லைக் A4 அல்லது வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்ட்டு D6 இப்படி விளையாட முடியும். குயின் இன்ட்டு D6, குயின் இன்ட்டு C3 அந்த வேரியேஷன். பட் E5 பார்க்குறதுக்கு ரொம்ப விஷுவலாக பார்க்குறதுக்கே ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த மூவ் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நைட் F5 போட்டு குயின் அட்டாக் பண்ணலாம். குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நைட்டை மூவ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் இன்ஃபேக்ட் E5 விளையாடிருந்தார் அப்படின்னா வெஸ்லே கண்டிப்பாக தப்பிச்சிருப்பாரு. பட் அதுக்கு முதல்ல அவர் D6 கன்சிடர் பண்ணியிருக்கணும். பட் கேமில் அவர் குயின் இன்ட்டு A3 வந்து விளையாடுறாரு. குயின் இன்ட்டு A3க்கு அப்புறம் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த F6 ஸ்கொயரில். ஸோ இந்த 2 ஸ்கொயருமே கிடையாது. அதனால் E5 போட்டு நைட்டை ட்ரேட் பண்ணுறாரு, சேஸ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே போனீங்கன்னா நைட் ட்ராப் ஆகிடும். அதனால் சென்டர் ஆஃப் த போர்டில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே நைட் இன்ட்டு D5, அடுத்து E இன்ட்டு D5ன்னு சொல்லி இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து இந்த பானை வந்து வெட்ட முடியாது. ஏன்னா E3யில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் இங்கே ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங் மாதிரி கிங் F2 வந்து விளையாடுறாரு. ஸோ தட் பிஷப் செக் வச்சாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரூக் B2 இருக்குது அல்லது பிஷப் E2 இருக்குது. அதுக்கப்புறம் ரூக் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட போகுது. பிஷப் பேர் இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வீக்னஸஸ் வந்து பிளாக்குக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு 7 மூவுக்கு முன்னாடி திஸ் இஸ் ஆல்ரெடி லாஸ்ட் பொசிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கலி. ஸோ நைட் டு D8 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா இந்த பொசிஷனில் ஜஸ்ட் நைட் E6 வரலாம். அடுத்த பிஷப்பை வந்து ஃபேன் ஷாட்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் இங்கே குயின் டேக்ஸ் D5 வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதால அதே மாதிரியே நைட் வந்து பார்த்திங்கன்னா D8 போகிறதுனால அவருக்கு பிஷப்பை வந்து B7ல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பொசிஷனில் வந்து நைட் C6 கொஞ்சம் வந்து ஏதோ லாஜிக்கல் கண்டினியூஷன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் F4 F5ன்னு சொல்லி வரும். பட் இருந்தாலும் பட் பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மூவ்ஸை வந்து நம்ம பிளாக் ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. நீங்களே இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே போல் இன்னொரு மூவ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரூக் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது. அதனால் நம்ம 2 மூவ் கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் C6 நாட் E6. ஸோ இன்னொரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் பிஷப் B7 வந்து கேமில் ஆடிருக்காரு. இன்னொரு மூவ் வந்து ரூக் A7. இதுவும் கொஞ்சம் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேயபிள் தான் கம்பேரிங் த மூவ் விச் வாஸ் பிளேட் இன் த கேம். ஸோ லெட்ஸே ரூக் B8 போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இந்த பிஷப்பை வின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரூக் C8 போகலாம் அல்லது நைட் E6ம் போகலாம். இது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிஷப் C4ன்னு கேம் கண்டினியூ ஆகும். பட் கேமில் பிஷப் B7 வந்து விளையாடிட்டு 2 பீஸை கொடுத்துட்றாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இப்போ பிஷப் பேருக்கு பதில் அவர்கிட்ட ரூக் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஓப்பன் பொசிஷன் ஓப்பன் லைன் இருக்குன்றதுனால ரூக் ஆக்டிவேட் பண்ணி நம்ம கிங்கை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதுனால அட்டாக் பண்ண முடியும்னு நினச்சிருப்பாரு. அதனால தான் அந்த இம்பேலன்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ குயின் டெக்ஸ் B7க்கு அப்புறம் அவர் ரூக் B8 போட்டு குயின் அட்டாக் பண்ண உடனே குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் B2 செக் வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு. பட் இங்கே ஒரு டபுள் அட்டாக் கிரியேட் பண்ணதுனால இங்கே ஒரு பான் மட்டும் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் குயினை D4ல் போட்டு குயின் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல வேறு வழியும் கிடையாது உங்களுக்கு. எதுவும் பெருசாக நம்ம வந்து மூவ்ஸை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஆஸ் யூஷுவல். ஸோ பானை வந்து A5க்கு புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ரூக்கை வந்து B1ல் வைக்கிறார். ஸோ ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மூவ். ஜஸ்ட்டு இந்த ரூக்கு அந்த ரூக் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து குயின் டெக்ஸ் B2 நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ரூக் டெக்ஸ் B2 அண்ட் தென் ரூக் D1. ஸோ எல்லா த்ரெட்டுமே வந்து பிளாக் வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் பிளாக்கால் அதை கொஞ்சம் கூட டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள் C6, ஏன்னா அந்த பான் வந்து பின்னில் இருக்குது. ஏன்னா பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம D6 விளையாடணும் அப்படின்னா தென் ரூக் டெக்ஸ் D6. அதுக்கப்புறம் திரும்ப பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. நீங்கள் எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா தென் ரூக் D7. ஸோ நம்ம ரூக் B7 விளையாட முடியாது, ஏன்னா இந்த பான் இங்கே இருக்குன்றதுனால. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிங் F8 கொண்டு வந்தீங்க அப்படின்னா தென் C7. ஸோ இப்படி த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் குயின் டெக்ஸ் B2 கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால்.
அதனால் ரூக் B1 வந்து இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. குயின் டேக்ஸ் B1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை வந்து ட்ரேட், அதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ரூக் ட்ரேடை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் கிங் H8 விளையாடுறாரு. கிங் H8க்கு அப்புறம் இங்கே சூப்பரான ஒரு மேட்டிங் பேட்டர்னை வந்து இங்கே உருவாக்குறாரு. கிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மேட்டிங் பேட்டர்னில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து இந்த 2 பீஸ் மட்டும் கிடையாது, இமீடியட்டாக இந்த பிஷப்பும் வந்து கேமில் ஜாயின் பண்ண முடியும். பட் இந்த 2 பீஸுமே கம்ப்ளீட்லி மிஸ்பிளேஸ். நீங்கள் ரூக் G8ல் வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. பட் ரூக் G8 வச்சாலுமே நம்மளால் வந்து ஈஸியாக மேட் பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் மேட்டிங் அட்டாக்கை கண்டினியூ பண்ண முடியும். மேபி நம்ம பானை வந்து அட்டாக் பண்ணுறது, ஸோ அது போல். எக்ஸாம்பிளுக்கு கேமில் ஒரு F6 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயினை ஆக்டிவாகவே வச்சுக்கிறாரு, இந்த ரூக் மேலே ஒரு ஐஸ் வச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு த்ரெட்டும் கிரியேட் பண்ணுறாரு. குயின் B7 வந்து நார்மலாக வந்து இந்த டீப்பானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு விளையாடினோடனே அவர் பிஷப் இன்டு F6 விளையாடு, செகண்ட் பிரில்லியன் மூவ் ஆஃப் த கேம். ஏன்னா நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணும்போது நமக்கு இங்கே மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டிங் சீக்வன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து ரூக் E8 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் E8 விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் C3 ட்ராப் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா ரூக் E8 வந்து ஒரு த்ரெட், ரூக் E6 வந்து த்ரெட்டாக க்ரியேட் பண்ணுறாரு. பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நான் குயின் F8 வந்து மேட், ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு கிடையாது. பட் இருந்தாலும் பிஷப் C3ல் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து மூவ் பண்ண உடனே இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்லேஸோ வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ரீசன், இந்த பான் அட்டாக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பானை நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து குயின் H6 விளையாட முடியும், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். ஸோ த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ நேச்சுரலாக நம்ம விளையாடுவோம். ரூக் G8 விளையாடணும் அப்படின்னா தென் பிஷப் D3 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஸோ இதே போல் ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1001 பிகினர் எக்ஸசைஸில் உங்களுக்கு டபுள் அட்டாக்ல ஒரு எக்ஸாம்பிளில் வரும். ஸோ அந்த பொசிஷன் மாதிரியே இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பின்ன நம்ம அட்வான்டேஜை எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல இந்த மேட் இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த குயினோட ஐஸை இது பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்துமே நம்ம என்ன பண்ணலாம், சேம் மூவ் ஆர்டர் நம்மளால் வந்து விளையாட முடியும். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப மேட்டை தடுக்க முடியாது. ஸோ அந்த காரணத்தினால தான் வெஸ்லே வந்து இந்த மாதிரி ஒரு டார்ச்சரான ஒரு என் கேமில் அவர் விளையாட விரும்பல. அதனால தான் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இப்போது கடைசியாக நடந்த சுற்றும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமும் வந்து பார்த்திங்கன்னா சமனடைஞ்சிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 4 பாயிண்ட்ஸோட ஐ திங்க் நம்ம அந்த ஸ்டாண்டிங் வந்து குயிக்காக பார்த்தலாம். ஸோ எடுத்து வைக்கல, சாரி அபவுட் தட். யா, ஸோ ஸ்டாண்டிங்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேபி 4.5 சொன்ன மாதிரி குகேஷ், பிரக், கலிதிசா, ஸோ 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டோட செகண்ட் பிளேஸில் டையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் MBL, யான் நெப்பம் ஞாஷி 3.5, நொதிர்பேக், வெஸ்லேசோ, அனீஷ் கிரி இவங்க 3 பேரும் 3 பாயிண்ட்ஸ். அடுத்து போக்டான், டேனியல், ஜியாக் வந்து பார்த்திங்கன்னா 2.5. ஸோ இதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். அண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த சில ஆட்டங்கள் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கலாம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மற்ற எல்லா கேமே வந்து சமனடைஞ்சிட்டு சமனடைஞ்ச கேமை பார்க்கறது ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்காது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அது விருப்பமில்லாத ஒன்றாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா கேம் நம்ம ஷார்ட் கேம் வந்து ட்ரா கேம் வந்து போடும்போது அவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருந்தால் கண்டிப்பாக சஜஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.